ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவை தியானம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஸோ இந்த 7 வார்த்தைகளை 7 பூக்கள் என்று சொல்வார்கள். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, தவிப்பு என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தையானது 4வது வார்த்தையாகிய என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது சிலுவையில் அறைந்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. 3ஆம் மணி வேலை என்று சொல்லும்போது நம்மளுடைய இந்திய நேரத்தின்படி 3 கூட 6 சேர்த்தோம்னு சொன்னாக்கா காலை 9 மணி அளவில் அவர் சிலுவையில் அறைந்தார். அப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டது. அதாவது 9ஆம் மணி வேலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 9ஆம் மணி வேலை என்று சொல்லும்போது நம்மளுடைய இந்திய நேரத்தின்படி மாலை 3 மணி அளவில் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதே வார்த்தையை மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கும்போது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னாலும் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டாலும் அதுக்கு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் வேற ஆங்கில வேதாங்கமத்தில் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த தமிழ் வேதாங்கமத்தில் அது ஒரு ஆச்சரியக்குரிய போல போட்டிருப்பாங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான், ஒரு கேள்வி கேட்குற மாதிரி காரியம் தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ காலையில் 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைகிறாங்க. முதல் 3 மணி நேரம், அதாவது 9 மணிலேருந்து 12 மணி நேரம், 12 மணி வரைக்கும், அதாவது 3ஆம் மணி வேலையிலிருந்து 6ஆம் மணி வேலை வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா மனுஷனுடைய கோபாக்கினியை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய கோபாக்கினி என்று சொல்லும்போது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை நிந்திக்கிறதும் அவமானப்படுத்துறதும் தூஷிக்கிறதும் ஏளனமாக பேசுறதும் கேலி பண்ணுறதும் இப்படிப்பட்ட தூஷணங்களை இந்த கோபாக்கினியை 3 மணி நேரம் வரைக்கும் அவர் சுமக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட நேரத்தின்படி பார்த்தா 3 மணிலேருந்து 6ஆம் மணி வேலை வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் இந்த மனுஷனுடைய கோபாக்கினையும் அவர்களுடைய நிந்தனையும் அவமானத்தையும் தூஷணத்தையும் சுமக்கிறார். அப்படி சுமக்கும்போது லேவியராகமம் புஸ்தகத்தில் முதல் 3 அதிகாரம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 3 பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 1 சர்வாங்க தகன பலி, 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலி, 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த 3 பலிகளையும் இந்த முதல் 3 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவுக்கு முன்பதாக செலுத்தி தீர்க்கிறார். அடுத்த 3 மணி நேரம், இந்த செகண்ட் 3 ஹவர்ஸ், அதாவது 12 மணி நேரத்திலிருந்து 3 மணி வரைக்கும் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற நேரத்தின்படி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் தேவனுடைய கோபாக்கினை முற்றிலுமாக அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். முழு உலகத்துடைய பாவமும் யார் மேல சுமத்தப்பட்டது என்று சொன்னால் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டது.
அது குறித்து வேதத்துல சொல்லும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது. அதாவது 2வது 3 மணி நேரம் தேவனுடைய கோபாக்கினி, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் செய்த பாவத்துக்கான தண்டனையை அவர் சுமக்கும் போது அந்த தண்டனை எப்படி இருக்கும் என்று யாரும் பார்க்க கூடாதபடிக்கு உலகமெங்கிலும் பூமி எங்கும் அந்தகாரம் அப்படின்னு சொன்னா இருட்டு உண்டாயிற்று. ஏன்னு சொன்னாக்கா அந்த தண்டனையை அவர் சுமக்கும் போது யாரும் அவருடைய முகத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நீங்க அந்த 3 மணி நேரத்துல அடுத்த 2 பலிகளை, முதல் 3 பலிகள் நாமளா விருப்பப்பட்டு செலுத்துறது, அடுத்த 2 பலிகள் கட்டாயமா செலுத்தப்பட வேண்டிய பலி. அது லேவியராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. இந்த 2 பலிகளையும் அந்த 3 மணி நேரத்துல அந்த கோபாக்கினியை சுமந்து தீர்க்கிறது நிமித்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் செலுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை செலுத்தி முடித்த பிற்பாடு அப்பொழுது தான் முதல் தடவையா வேதத்திலேயே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வாழும்போது ஒரு தடவை கூட பிதாவாகிய தேவனை குறித்து என் தேவனே என்று கூப்பிட்டதில்லை. எப்பொழுதும் அப்பா பிதாவே என்று சொல்லிதான் கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனா வேதத்துல முதல் தடவையா ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே என்று சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னாக்கா அந்த 3 மணி நேரம் அந்த தேவ கோபாக்கினி அடையும் போது திருத்துவமே துண்டிக்கப்பட்டுச்சு, அப்படியே ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு, துண்டாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொன்னாக்கா திருத்துவத்திலிருந்து அவர் முற்றிலுமா பிரிக்கப்பட்டார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த திருத்துவமே அந்த 3 மணி நேரம் அப்படியே பிரிக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்போ முழு உலகத்துடைய பாவம் இயேசு கிறிஸ்து மேல விழுந்ததுனால, நமக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டதுனால அவர் திருத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், இவ்வளவு பாடுகளை பட்டார், அவ்வளவு பாடுகளை பட்டார் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, முழு திருத்துவமே நமக்காக அந்த வேதனையை அந்த பாட சுமந்தது. இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து இங்க அராமிக் மொழியில சொல்லுகிறார், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி. ஸோ இதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஏலோயி என்று சொன்னால் மை காட், என் தேவனே என்றும் அர்த்தம். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது எலியா என்றும் அர்த்தம். கீழே இருக்கிற மனுஷர்கள் அவரை சிலுவையில் இருந்த அந்த ரோம போர் சேவர்கள் இந்த வார்த்தையை சொன்னும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒருவேளை இவன் எலியாவை கூப்பிடுகிறான், ஒருவேளை எலியா இவனை ரட்சிப்பானு பார்க்கலாம் என்று சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது ஏலோயி என்று சொன்னால், ஏல் என்று சொன்னால் தேவன், ஏலோயி என்று சொன்னால் என் தேவனே என்று அர்த்தம். சரி, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். இதுல திருத்துவம் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா என் தேவனே என் தேவனே என் தேவனே 3 முறையோ 4 முறையோ சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா குறிப்பா என் தேவனே என் தேவனே என்று 2 முறை அது மட்டும்தான் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்று பார்க்கும்போது, முதலாவது என் தேவனே என்று சொல்லும் போது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு தடவை என் தேவனே என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறிக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் முற்றிலுமா பிரிந்து அவர் டோட்டலா செப்பரேட் ஆகியிருக்கிறார், முற்றிலுமா பிரிக்கப்பட்டிருக்கிறார். திருத்துவத்தை விட்டு இது இயேசு கிறிஸ்து பிரிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த திருத்துவத்தை விட்டு பிரிந்ததுனால அந்த வேதனையை தான் மரண வேதனையாக, மரண ஆக்கினையாக அவர் அறிந்து என் தேவனே என்று சொல்லி துடிக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மட்டும் துடிக்கல, குமாரனை பிரிந்து அதே மரண ஆக்கினியை, அதே மரண வேதனை பிதாவாகிய தேவனும் சுமக்கிறார். இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியாகிய தேவனும் குமாரனை பிரிந்து அவரும் அதே துடிக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதுல என் தேவனே என்று பார்க்கிற இந்த விஷயம் இயேசு கிறிஸ்துவும் துடிக்கிறார், பிதாவாகிய தேவனும் துடிக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவனும். இவர்கள் மூவரும்
துண்டாக்கப்பட்டார்கள், துண்டிக்கப்பட்டார்கள், பிராக்மெண்ட், செப்பரேட், பிரிக்கப்பட்டார்கள். அதனால குமாரனை பிரிந்து இந்த மரண வேதனை இவர்கள் மூவரும் ஒன்றாக நமக்காக இந்த தண்டனை அனுபவித்து இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் உலக தோற்றத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துக்கு வந்ததே இல்லை. உலகம் தோன்றின அப்பொழுதும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டதில்லை. இனிமேலும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரப்போறதில்ல. லைஃப்லயே முதல் தடவையா வந்து இதுதான் முதல் தடவை அந்த திருத்துவத்தை விட்டு இயேசு கிறிஸ்து பிரிந்து அந்த மரண வேதனையை அனுபவிக்கிறது. பிரியமானவர்களே, நமக்காக பாவமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து திருத்துவத்தையே விட்டு பிரிந்து அந்த மரண ஆக்கினையை, அந்த மரண வேதனையை அனுபவித்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரியேக தேவன் நமக்காக இவ்வளோ பெரிய மீட்பை ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் ஒருபொழுதும் அசட்டையாய் எண்ணாதபடிக்கு, அந்த ரட்சிப்பை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள்ள போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவரோடு கூட என்றைக்கும் சேர்ந்து வாழ நாம் விரும்பலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.